சங்கீதம் 81. ஆமென். அதுடைய 16வது வசனத்தை வாசிக்கலாமா? 14வது வசனம். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, உச்சிதமான கோதுமையினால என்னை போஷிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கண்மலையுடைய தேனினால என்னை திருப்தி ஆக்குவார். ஆமென். நான் சீக்கிரத்தில் அவர் எதிராளிகளை தாழ்த்தி. அப்படின்னா இங்கே என்ன இந்த 3 வசனங்கள்ல ஆண்டவர் நம்மளோடு கூட சொல்ல விரும்புகிறாருன்னா 14வது வசனம் சொல்லுங்க, நான் எதிர்பார்க்குற உயர்வு. சொல்லுங்க, உயர்வான ஒரு வாழ்க்கை. ஆமென். எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? ஆமென். நான் உயர்ந்த ஒரு வாழ்க்கையை வாழணும். ஆமென். ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. சொல்லுங்க, என் எதிரிகளுக்கு முன்பாக ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. ஆமென். ஹல்லேலூயா. என்னை எதிர்க்கிறவங்களுக்கு முன்பாக, சத்ருக்கு முன்பாக, ஆமென், சத்ருவினால ஆட்கொண்டிருக்கிற மனுஷர்களுக்கு முன்பாக, ஆமென், நான் உயர்ந்து வாழ வேண்டும். இவன் வாழ்ந்துருவானா நினைக்கிறவங்க முன்பாக என் கர்த்தர் என்னை வாழ வச்சு காட்டுவாருன்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஆமென். ஹல்லேலூயா. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. புரியுதுங்களா? அவர் நம்மளை வாழ வைப்பவர். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கடுத்து இந்த 16வது வசனத்தில் என்ன அது காட்டுகிற? ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை, உச்சிதமான கோதுமை, ஃபைனஸ்ட் வீட்டு, பெஸ்ட் வீட்டு. சொல்லுங்க, ஃபைனான பெஸ்டான ஒரு வாழ்க்கை. ஆமென். உயர்வான ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, பெஸ்டான ஃபைனானதை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. வீட்டு எதுக்காக யூஸ் பண்ணப்படுகிறது? ஆனால் நல்ல பிரெட்டு. அந்த நாட்களில் சாப்பாடு எது? அவங்களுக்கு நல்ல ரொட்டி, பிரெட்டு, அதுதான் அவங்க சாப்பிடுவாங்க. புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் நமக்கு நல்ல சாப்பாடு கொடுப்பாராம். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நல்ல செழிப்பு இருக்கும். ஆமென். அதே மாதிரி நல்ல சாப்பாடும் நமக்கு இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஃபைனானது தேவன் நமக்கு தருவார். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கடுத்து பாருங்க, சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு வாழ்க்கை. கீழே இருக்கு பாருங்க, கண்மலையின் தேனினால உன்னை திருப்தி ஆக்குவார். சொல்லுங்க, என்னை ஆண்டவர் திருப்தியாய் வாழ வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவையெல்லாம் சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவையெல்லாம் சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஆமென். சொல்லுங்க, என்னை திருப்தியாக்கி நடத்திடுவார். ஆமென். நான் திருப்தியாய் வாழ்ந்து பிறருக்கு கொடுக்கிற அளவு என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். எனக்கு போதும். ஆமென். யாக்கோபு சொல்வார், எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. தனியாக கடந்து கஷ்டப்பட்டு ஏமாற்றப்பட்டு, லாபானுடைய வீட்டில் ஏமாற்றுதான். ஆமென். எல்லாம் இருந்தாலும் அவர் திரும்பி வரும்போது எப்படி சொல்றாரு தெரியுமா? எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்கு. ஆமென். சொல்லுங்க, எத்தனை பேருக்கு இந்த வாழ்க்கை வேணும்? சொல்லுங்க, எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்குன்ற அளவு என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். சொல்லுங்க, எனக்கு ஒரு உயர்வான வாழ்க்கை என் தேவன் எனக்கு கட்டளையிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் உயர்ந்திருக்கணும்னு தானங்க ஆசை. ஆமென். தேவன் அது உங்களுக்கு தருவார். ஆமென். அது அங்க இருக்கு பாருங்க, என் கையை அவர்கள் சத்துருகளுக்கு விரோதமாய் திருப்புவேன். உங்களை ஆசீர்வதிக்கிற அதே கரம் அவங்களுக்கு அப்படியே திரும்பி மாற என்ன போகுது? அகெயின்ஸ்டா இருக்க போகுது. ஆமென். சில நேரத்தில் நமக்குள்ள ஒரு கேள்வி தானே,
நான் ஏசப்பாக்கு பயந்த பிள்ளை, நான் இப்படி இருக்கேன். ஆனால் ஏசப்பாக்கு பயப்படாதவங்க அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. நான் சின்ன சின்ன விஷயத்துல இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். கொஞ்ச நாள் தாங்க அப்படி இருக்கும். ஆமென். நீதிமான் எப்படி செழிப்பான்னு இருக்குது, பனைய போல. ஆமென். இன்னைக்கு மழை பெஞ்சி அடுத்த வாரத்தில் முளைக்கிறது தான் புல்லு, புரியுதா? ஆனால் தேவ பிள்ளைக்கு அப்படி கிடையாது. மெதுவா சொல்லுங்க, ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டடி. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கா ஸ்டடியா இருக்கும். ஆமென். ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா பணம் தான் ஸ்ட்ராங்கா வரும். எத்தனை காலம் இருக்கும்? குறைஞ்சது 500 வருஷம் இருக்குமா? இருக்குமான்னு தெரியலங்க. பிறகு அது வேற சொல்லிடுறீங்க. லாங் டேஸ். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பனைக்குள்ள ஏதொன்றாவது வேஸ்ட் ஆகுமா? இல்லை. எதை வேஸ்ட் ஆகுமா? புல் எதுக்கு ஆகும்? மாடுக்கு, அப்படிதானே? ஆனால் பனை எப்படி? அதில் பனை கிழங்கு, அதோடைய, நீங்கள் தான் சொல்லணும், அதோடைய இது என்னது, அதோடைய பழம், அதில் 3 கண்ணு இருக்குது, அதை சாப்பிடுவோம். கொட்டையை போடுவோம், கிழங்கா வரும். அதுக்கு வந்து அந்த பழுத்தது இருப்ப இந்த பழத்தை சாப்பிடுவோம். அதுக்கு அடுத்து அதில் என்னது ஒயிட்டாக ஒன்று வரும் இல்லையா, தேங்காய் மாதிரி, அது சாப்பிடுவோம். அது என்னது தவுனா, தவுனை சாப்பிடுவோம். வேற நிலைகளெல்லாம் அடிப்போம், அப்படிதானே? பிறகு இந்த அதில் லீஃப் சாப்பிடுவோம்ல சிலர், அந்த லீஃப் என்னது குருத்தா, அதையும் விட்டு வைக்கிறது இல்லை. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்போ பனை ஓலை, அப்புறம் பையனி, சூப்பர், அப்புறம் கருப்பெட்டி, அப்புறம் பணக்கற்கண்டு. பார்த்தீங்களா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இத்தனை விஷயங்களையும் கர்த்தர் நமக்குள்ளதான் வச்சிருக்கார். சொல்ல, நான் ஒரு பனை மரம் போல நான் செழிப்பேன். ஆமென். ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டடியா என்னுடைய லைஃப், ஆமென், இருக்க போகிறது. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அப்பா, உயர்வான வாழ்க்கை, செழிப்பான ஒரு வாழ்க்கை. ஆமென். அதுக்கடுத்து வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு வாழ்க்கை என் தேவன் எனக்கு கொடுப்பார். திருப்தியா, குடும்ப வாழ்க்கையில் ஒரு திருப்தி, பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு திருப்தி இருக்கும். ஆமென். நாங்கள் எங்கே போனாலும் என்ன வந்தாலும் எனக்குள்ள ஒரு சமாதானம், ஒரு திருப்தி இருக்கும். அந்த வாழ்க்கையை தேவன் எனக்கு என்ன பண்ணுகிறார்? கட்டளை இடுகிறார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்களை வந்து நான் சொல்லுகிறேன். செவி கொடுக்கறத குறித்து தான் ஆண்டவர் உங்ககிட்ட பேசுகிறார். இப்படி ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கட்டளை எடுத்துட்டு இருக்கிறார். அதுக்கு செய்ய வேண்டியது என்ன சொல்லுங்க? அங்கே பார்த்தோம்னா 8வது வசனம், 11வது வசனம், 13வது வசனம், 3 வசனங்களில் இருக்கிற காரியங்களை நம்ம வாசிப்போமா? 8வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தா நலமா இருக்கும். பாருங்க. அதே மாதிரி 13வது வசனத்தை பாருங்க. எனக்கு செவி கொடுத்து என் வழிகள்ல நடந்தா நலமா இருக்கும். 11வது வசனம், என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. அப்போ நல்ல வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை, திருப்தியான வாழ்க்கை, உயர்வான ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும்னு நினைக்கிறோம் இல்லையா? தேவன் கொடுக்க போதுமானவர், நம்ம மேலே ஏற்கனவே கட்டளை இட்டு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஆமென். அவர் சொல்றாரு, என் ஜனம் என் சத்தத்துக்கு செவி கொடுத்தா நலமா இருக்கும். ஆமென். இஸ்ரவேல் என்னை விரும்பல. எப்போ செவி கொடுக்க மாட்டாங்க தெரியுமா? விருப்பம் இல்லாம இருக்கும் போது மட்டும் தான் செவி கொடுக்க மாட்டாங்க. விருப்பம் இல்லை, தேவன் மேல ஒரு ஆசை இல்லைன்னா செவி கொடுக்க மாட்டாங்க. ஆனா தேவன் மேல அதிக ஆசை இருந்துச்சுன்னா கட்டாயம் செவி கொடுப்பாங்க. ஆமென். அப்படிதானே? அப்படிதானே? செவி கொடுக்குறதல் என்னத்தை காட்டுகிறது தெரியுமா? தேவன் மேல வைத்திருக்கிற அன்பை காட்டுகிறது. ஆமென். தேவனை நீர் கனப்படுத்துகிறீர் என்று காட்டுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, ப்ரோவர்ப்ஸ்ல, நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தை வாசிங்க பாப்போம்.
ஆ ஆ ஆ ஆ ஆமென். ஹல்லேலூயா. முதல்ல ஃபர்ஸ்ட் வசனத்தை போடுங்க டிஸ்பிளேல. ப்ராப்ஸ் 21 2வது வசனம். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையானதா தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை. ஆமென். மனுஷனுக்கு அவனுக்கு அவன் செய்யறதெல்லாம் எப்படி தோன்றுது? ஏன் செவி கொடுக்க போறான் தெரியுமா? அவன் செய்யறது அவனுக்கு சரியா இருக்குது. புரியுதா? அவன் செய்யறதுக்கு அவன் செய்யறது, அவன் நினைக்கிறது, அவன் பேசுறது அதெல்லாம் அவனுக்கு சரியா இருக்குது. அதனாலதான் அவனுக்கு தேவன் சொல்ற விஷயங்கள் கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை. அதுக்குள்ள அடுத்து உள்ள வசனத்தை பாருங்க. பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயத்தையும் செய்யறதை கர்த்தருக்கு பிரியும். நீ பலி செலுத்துறதை பார்க்கிலும் நீதி நியாயம் என்ன தெரியுமா? தேவனுடைய கட்டளைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் செவி கொடுக்கறது தான் கர்த்தருக்கு பிரியும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தேவனுக்கு செவி கொடுக்க வந்திருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய நியாயத்தையும் நீதியையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடக்கிறீங்க? ஆமென். தேவன் சொல்றது கேட்கறது சிலருக்கு மனசே இல்லைங்க. நீங்க பாருங்க, பிரசங்கில 5:1-2 பாருங்க. பிரசங்கி 5 ஆ ஆ ஆ ஆ பாருங்க. தேவாலயத்துக்கு வரும்போது எதுக்காக வரணும் இங்க இருக்குது. மூடர் பலியிடுறது போல பலியிடுறதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேருவதே நலம். ஆமென். எத்தனை பேர் செவி கொடுக்க சேர்ந்திருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. செவி கொடுக்க தான், தேவனுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறத வர்றதுதான் நலம். அதுதான் உங்களை ஆசீர்வதிக்கும். ஆமென். அவர் பலியை விரும்புறது இல்லைங்க. சொல்றாங்க, செவி கொடுக்காம கிடந்து எல்லா பலிகளையும் எல்லா காணிக்கைகளும் செலுத்தின பிரயோஜனமே இல்லை. ஆமென். 1 சாமுவேல் 1 சாமுவேல்ல இருக்குது பாருங்க. அதிகாரம் பலியிடுறதை பார்க்கிலும் 15, 22, 23 ஆ ஆ ஆ ஆ ஆ ஆமென். ஹல்லேலூயா. தேவன் என்ன விரும்புறாங்க நம்ம கிட்டேன்னு பாத்தீங்களா? கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? தேவனுக்கு செவி கொடுக்காம நாங்க செய்யறது எதுவுமே தேவனுக்கு பிரயோஜனம் இல்லை. அவர் நம்ம கிட்ட பலிகளை எதிர்பார்க்கிறாரா? அவர் சொல்றாரு, மலைகள்ல இருக்கிறதெல்லாம் எனக்குரியதுதான், எல்லாமே எனக்குரியதுதான், எனக்கு வேணும்னா நான் உன்கிட்ட சொல்லுவேன். எல்லாமே தேவன் சொல்லுங்க, எல்லாமே தேவனுக்குரியது. ஆமென். நான் தேவனை பிரியப்படுத்தணும்னு நினைச்சேன்னா நான் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாவின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுக்கறதுல நலம். ஆமென். செவி கொடுக்கறதுல பெரிய பிரச்சனையா இருக்குதுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கறவங்க ரொம்ப கம்மி. அதே மாதிரி பாருங்க, யாருடைய வார்த்தையும் கேட்கறதுக்கு இந்த ஜெனரேஷன் ரெடியா இல்லை. எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கெல்லாம் தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்? லோத் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி அல்ல ஆண்டவரே. என்னது? அப்படி அல்ல ஆண்டவரே, இப்படி செய்யும் சொல்லுங்க. என் கண்ணுக்கு தெரியாம இருக்கிறதெல்லாம் என் தேவனுக்கு நல்லா தெரியும். என் எதிர்காலங்கள் தேவன் அறிந்திருக்கிறார். எது நல்லது, எது கெட்டது, எது செஞ்சா நல்லா இருக்கும், எது செஞ்சா நல்லா இருக்காதுன்னு தேவனுக்கு நல்லாவே தெரியும். சொல்லுங்க, ஏசப்பாவுக்கு நல்லாவே தெரியும். நான் அவருக்கு சொல்லி புரிவிக்கிற அளவு நான் பெரிய ஆள் கிடையாது. அதே மாதிரி அவர் சொல்றதை கேட்காம போனேன்னா என் வாழ்க்கைக்கு நான் தான் வேண வச்சுட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். ஆமென். சிலருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இல்லாம போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனை குறித்து எந்த பயமும் இல்லை.
ஒருத்தருக்கு தேவனை குறித்து பயமும் அன்பு இருந்துச்சுன்னா செவி கொடுப்பான், கேட்பான். அப்படிதானே? சர்ச்சுக்கு வர்றது எதுக்கு? செவி கொடுக்கறதுக்கு தான் வரணும். போனோம், ஏதோ நமக்கு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை போனோம், பிரயோஜனம் ஒண்ணுமே இல்லைங்க. ஆமா, இப்படி அவங்க பேசுறாங்க, செவி கொடுக்கணும். சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க சொல்றத நீங்க கேட்கிற ஒரு கிருபை எனக்கு கொடுங்க. சொல்லுங்க, செவி கொடுக்குதல் நலம். அதுதான் என் தேவனுடைய மனசை பிரியப்படுத்தும். ரொம்ப இடத்துல தேவனை கஷ்டப்பட்டிருக்காரு தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் பார்த்தோன்னா அவங்க எங்களுக்கு செவி கொடுக்கல, என்னை மறந்துட்டாங்க. நீங்க பாருங்க, நீதிமொழிகள்ல 1வது அதிகாரத்துல, நீதிமொழிகள் 1வது அதிகாரம் அதுல இருக்கு பாருங்க, 8வது வசனம் பாருங்க. என் மகனே, உன் தகப்பன் புத்திமதியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. எத்தனை பேர் வீட்டுல அப்பா அம்மா சொல்றத கேட்கிறோம்? சொல்லுங்க. சிலர் ஏசப்பாவை கீழே வந்தாலும் கேட்கறது இல்ல. இது ரொம்ப பெரிய விஷயங்க. செவி கொடுக்கறதுக்கே மனசே கிடையாது. என் மகனே, உன் தகப்பன் புத்திமதியை கேள். எத்தனை பேர் வீட்டுல அப்பா சொல்றது அம்மா சொல்றது அப்படியே கேக்குறீங்களா? உன் தாயின் போதகத்தை என்ன பண்ணாது? அப்பா அம்மா வரும்போது சில நேரத்துல ரொம்ப அசால்ட்டா தெரியுது. அவங்க கொடுக்குற அன்பு, பாராட்டுற அன்பு ரொம்ப அட்வான்டேஜா தெரியுது. அன்பு செலுத்திட்டு அதே மாதிரி போதகத்தை கொடுக்கும் போது அது அதோடைய கனமே தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு என்ன தெரியும்? சொல்லுங்க. எனக்குன்னு தகப்பனை தாயை தந்திருக்கிறது என் கர்த்தர். ஆமென். அவங்களுக்குள்ள தேவன் ஒரு ஞானத்தை வைத்திருப்பார். அவங்க மூலமா தேவன் என்னை நடத்துவார். எத்தனை பேர் சொல்றீங்க பிள்ளைகள்? ஆமென். அப்பா அம்மாக்கு நான் செவி கொடுக்கணும். ஆமென். இதுல இருக்கு பாருங்க, அந்த நீதி. இது நம்ம 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துல இருக்குது பாருங்க. மொரட்டாட்ட பண்ணுதல் எதுக்கு சமமா? விக்கிரக ஆராதனைக்கு சமமா. மொரட்டாட்ட வீட்டுல மொரட்டு பிடிக்கிறது, திமுரு காட்டுறது, வீஞ்சுக்கிட்டு உட்கார்றது, மூஞ்சி பெருசா வச்சுக்கிட்டு உட்கார்றது, அப்பா அம்மாட்டையே 3 நாள் 4 நாள் பேசுறது இல்ல. ரொம்ப பேச நான் வீடு விட்டு போயிடுறேன்றது, நான் செத்து போயிடுறேன்றது, என்னை பார்த்தா உங்களுக்கு விருப்பம் இல்லைன்றது. இதெல்லாம் என்னது? அப்ப உங்களுக்கு ஒன்னும் சொல்லி கொடுக்க கூடாதா? சொல்லி கொடுக்க கூடாது. அப்ப இப்ப இருக்கிற ஜெனரேஷன் மைண்ட்ல என்ன தெரியுமா? நேசிச்சானா அடிக்க கூடாது, நேசிச்சானா இன்ஸ்ட்ரக்ட் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நேசிக்கிறது அடையாளம் என்ன தெரியுமா? கடிந்து கொள்ளுகிறது. ஆமென். உங்க இஷ்டத்துக்கு விட்டோம்னா நான் உங்களை நேசிக்கலன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. தன் இஷ்டத்துக்குன்படி விட்ட பிள்ளைகள் தாய்க்கு என்னத்தை கொண்டு வருவான்னு இருக்குது? கனத்தை கொண்டு வருவானா இருக்குது பைபிள்ல. சொல்லுங்க. தாய்க்கும் அவமரியாதை, தகப்பனுக்கும் மரியாதை இல்லை, தேவனையும் தோஷிக்கிறது, தான் வாழ்க்கைக்கு மேல தான் மண்ணு போட்டுக்கிடுறது. சிம்பிள். யார் சொல்லி கொடுக்க கூடாது. யார் எனக்கு தெரியும் யாருமே சொல்லக்கூடாதுங்க. வீட்டில் ஒருத்தர் சொல்றது ஒருத்தர் கேட்கணும். வீட்டில் பெரிய ஆட்கள் இருந்து சின்ன பிள்ளைகள் வரைக்கும், புரியுதா? ஒருத்தர் சொல்றத ஒருத்தர் அட்லீஸ்ட் கேட்கணும், காதை குடித்து. ஆமென். சொல்லுங்க. பிறர் சொல்றத கொஞ்சம் கேட்கறது என் செவிகள் திறந்திருக்கணும். நான் தான் கரெக்டு நான் சொல்லக்கூடாது. ஆமென். இதே சுபாவம் தான் ஆண்டவர்கிட்டையும் காட்டுவோம். வீட்லயும் அவ்வளோதான். ஏய், நான் சொல்றத கரெக்ட், நான் சொல்ற மாதிரி தான் கேட்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயோ பிள்ளைகளுக்குள்ளேயோ அதே மாதிரி தான் ஆண்டவர்கிட்டையும் நான் சொல்றத கரெக்டா ஆண்டவர். ஜபமே எப்படி பண்ணுவாங்க தெரியுமா? தேவன் என்ன சொல்றாரோ கேட்கணுன்ற மாதிரி இல்லை, நான் சொல்றதா நீங்க கேட்கணும். இப்படிதான் ஜபமே இருக்கும். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவரே
உங்களுடைய வார்த்தைக்கு என் காதுகள் எப்பொழுதும் திறந்திருக்க வேண்டும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க 33வது வசனத்தில், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். எத்தனை பேர் அந்த வசனத்தை வாசிச்சுட்டு இருக்கிறீங்க? ஆமென். எல்லாரும் வாசிங்க பார்ப்போம். எனக்கு கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஆமென். அப்போ விக்கனமின்றி வாசம் பண்ணணும்னா, விக்கனமின்றி ஆமென் வாசம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? செவி கொடுக்கணும். ஆமென். சொல்லுங்க, ஆண்டவரே நான் செவி கொடுக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆபத்துக்கு பயப்படாமல் நான் எப்படி இருக்கணும்? அமைதியா இருக்கணும். சிலருக்கு எப்பவுமே பயம். என்ன நடக்குதோ, ஏது நடக்கும், அது வந்துருமா, இது வந்துருமா, இப்படி நடந்துருமா, அப்படி நடந்துருமா, அப்படி போயிருவானா, இப்படி போயிருவானா, பயப்படுறோம்ல. சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுத்துட்டேன்னா, அவருடைய வார்த்தை என் இருதயத்துக்கு உள்ள வந்துட்டுனா, எனக்குள்ள இருந்து பயம் வெளியே ஓடி போயிடும். ஆமென். ஹல்லேலூயா. எது குறித்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. சொல்லுங்க, வாலிப பிள்ளைனா எதிர்காலத்தை குறித்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஆமென். அவருடைய வார்த்தை போதும் எனக்கு. ஆமென். குடும்பத்தில் குடும்பஸ்தர்கள் நம்ம சொல்லணும், என்ன சொல்லணும்? ஆண்டவரே என் குடும்பத்தை குறித்து நான் பயப்படணும்னு அவசியம் இல்லை, உங்களுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுத்தா அது போதும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் வாழ்க்கை நிறைவா இருக்க போகிறது. ஆமென். சொல்லுங்க, எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தை என்ன வாழ வைக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இன்னைக்கு உங்ககிட்ட நான் பேசுறேன். உபாகமத்தில் 29:29 29 ஆ ஆ ஆ ஆ ஆ ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் கவனமா இதை வாசிக்கலாமா? எல்லாரும் உங்க பைபிள்ல வாசிங்க. மறைவானவைகள் நம்முடைய தேவனாயிருக்க கர்த்தருக்கே உரியவர்கள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தையின்படி எல்லாம் செய்யப்படும், நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்று. எல்லா வார்த்தைகளும் எல்லா காரியங்களும் என்ன பண்ணல? வெளிப்படுத்தப்படவில்லை. சிலது மட்டும்தான் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனா வெளிப்படுத்தாம இருக்கிற காரியங்கள் தேவனுக்குரியவைகள். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க ஆவிக்குரிய அநேக ரகசியங்கள் இருக்குதுங்க? சொல்லுங்க, எனக்கு தெரியாத அநேக காரியங்கள் ஆவிக்குரிய ரகசியங்கள் இருக்குது. அதுல சிலது ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பாக்கியம் தெரியுமா? இது பரலோகத்தின் ரகசியம். இந்த உலகத்தில் நாங்கள் வெற்றியா வாழ்றதுக்குரிய ரகசியம் இது. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ரகசியம் இது வெளிப்படுத்தி இருக்கிறார். சீக்ரெட்டை ரிவீல் பண்ணி இருக்கிறார் என் ஆண்டவர். சொல்லுங்க, சீக்ரெட் ரிவீலா இருக்கு. அதுதான் இந்த வார்த்தை. ஆமென். ரிவீல் ஆகாம இருக்கிறது, வெளிப்படுத்தாம இருக்கிறது வந்து அவர்கிட்ட இருக்குது. ஆனா எதெல்லாம் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தையின்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றுக்கும் உரியவைகள். சொல்லுங்க, நானும் கீழ்ப்படியணும். இந்த வார்த்தையின்படி நடக்கிறது நானும் கீழ்ப்படியணும். என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லணும், சொல்லிக் கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை தெரியுமா? நான் பைபிள் எழுதி வச்சிருக்கிறேன். உங்களுடைய நியாய பிரமாணத்தை எல்லாம் கைகொள்ள எனக்கு கிருபை தாரேன் ஆண்டவரே. ஆமென். ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை, ஒரு உயர்வான ஒரு வாழ்க்கை நான் வாழணும்னா உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உன் வழியில நான் நடக்கணும். ஆமென். அல்லேலூயா. செவி கொடுத்தா மட்டும் இல்ல, செவி கொடுத்து நடக்கணும். ஆமென். தாவீது அதுல கிளியரா இருப்பான். செவி கொடுப்பான், அதன்படி நடப்பான். ஆமென். அதனாலதான் அவனுடைய வாழ்க்கை வெற்றிகரமா இருந்துச்சு. நேற்று தான் நான் சாம் கிட்ட பேசும்போது சில காரியங்கள் சொன்னேன். ஆண்டவருக்கு வந்து தாவீதை ரொம்ப பிடிக்கும். தாவீது வந்து யோசிச்சு பாருங்க, தேவன் மேல அதிக அன்புள்ளவன். அவர் ரொம்ப அன்புள்ளவன் தேவன் மேல.
ஆமென். அவன் சொல்றான், அவனுடைய வைஃப் அவமதிக்கும் போது கூட என்ன சொல்றான், நான் இன்னும் என்ன பண்றேன், கேவலமா நீ நினைச்சாலும் பரவாயில்ல. அவன் எதுவுமே கன்சிடர் பண்ண மாட்டான். அவனுக்கு தேவை தேவன் மட்டும்தான். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு தேவை என் ஏசப்பா மட்டும்தான். சொல்லுங்க, நான் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளும் அவர்கிட்ட தான் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நான் உம்மை தான் தேடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. உம்மை நான் தேடுவேன். ஆமென். சொல்லு, நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. ஆமென். அல்லேலூயா. ஹிந்தில அழகா இருக்கு. ஹிந்தில आमेन। आराधना करूं मैं पूरे दिल से, तुझे ढूंढूंगा संपूर्ण जीवन में, तेरी सेवा करूंगा मेरी सारी चीजों से, मैं हूँ यहाँ। அதுல எப்படி இருக்கு தெரியுமா? ஆராதனை கரும் மே பூரே தில் சேனா, நான் உங்களை ஆராதனை பண்றேன் எப்படின்னா ஃபுல் ஹோல் ஹார்ட், तुझे ढूंढूंगा संपूर्ण जीवन में, உங்களை நான் தேடுறேன் எப்படி தெரியுமா? என் வாழ்நாள் முழுக்க, என்ன சாவுறதண்டி வாழ்நாள் முழுக்க என் தேடல் நீங்க தான். ஆமே. ஹல்லேலூயா. तेरी सेवा करूंगा, உங்களுடைய சேவை நான் எப்படி பண்றேன்னா மேரி சாரி चीजों से, அப்படின்னா என்கிட்ட நீங்க என்னென்னலாம் கொடுத்து வச்சிருக்கீங்களோ, என்ன பொருளோ, ஆமென், எல்லா பொருள், ஆமென், எனக்கு என்னென்ன கொடுத்து வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் உங்க ஊழியத்துக்கு தான்ப்பா கொடுப்பேன். ஆமென். நம்ம எப்படி, ஆமென், நமக்குள்ளதை வச்சுக்கிட்டு ஊழியத்துக்கு. ஆனா தாவீதும் அப்படி கிடையாது. அவர் சொல்றாரு, என் தேவன் மேல நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால, அது சூப்பரான ஒரு வார்த்தைங்க, என் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற ஆலயத்தின் மேல நான் வைத்த வாஞ்சையினால நான் என்ன பண்றேன், நான் முடிஞ்ச மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன், சேர்த்து வச்சுட்டேன். அது மாத்திரம் இல்ல, எனக்குரியதையும் நான் கொடுக்கிறேன். ஆமென். तेरी सेवा करूंगा मेरी सारी चीजों से, ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு நானும் எனக்குரியது எல்லாமே கர்த்தருக்குரியது. எத்தனை பேர் சொல்றீங்க? நானும் எனக்குரியது எல்லாமே, என் உயிர், என் பொருள், என் பணம், நான் என் சொல்றேன்ல, அதெல்லாம் உங்களுக்குரியது. வீடு, வசதிகள், வாய்ப்புகள் எல்லாம் கர்த்தருக்குரியது. இன் அதர் ஹேண்ட் நீ சொல்லணும், கர்த்தருக்கு பயன்படாம இருக்கிற எதுவுமே எனக்கு வேணாம். ஒரு பொருள், என் உயிர் சொல்லணும், ஆண்டவரே நான் உங்களுக்கு பிரயோஜனமற்றவளா இந்த உலகத்துல வாழ்றதை விட இந்த உலகத்திலிருந்து நான் உங்ககிட்ட வர்றதா மேல். அதே மாதிரி என்கிட்ட நீங்க கொடுத்திருக்கிற யாதொன்றும் உங்களுக்கு பிரயோஜனமா இல்லைனா, what is the use of that? அதனால என்ன பிரயோஜனம் உண்டு? ஆமென். சொல்லுங்க, எல்லாமே உமக்குரியதே சப்பா, எல்லாம் உம்மால வந்தது, நான் உங்களுக்கு செவி கொடுக்க விரும்புகிறேன். ஆமென்.
ஹல்லேலூயா. அப்போஸ்தலனா இருக்கிற பவுல் ஆக்ட்ஸ்ல 9வது அதிகாரத்தில் இருக்குது பாருங்க. அவன் தேவ சபை எருசலேம் சபையை துன்பப்படுத்தினவன், தேவ ஜனங்களை துன்பப்படுத்தினவன். நீங்க 9வது அதிகாரத்தில் சில வசனங்களை மட்டும் நான் வாசிச்சுட்டு அங்க பாருங்க, சவுலே சவுலே நீ எதுக்கு என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை அவன் கேட்டான். கீழே பாருங்க. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்ப பாருங்க, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாய் இருக்கும் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அத்தனை காலங்கள் தெய்வ சபையை துன்புறுத்தினவன், தேவனுடைய மனசை காயப்படுத்தினவன். ஆண்டவரே ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன் என்னை துன்பப்படுத்துறேன்னு கேட்கிறாரு. சிலரை பார்த்து ஆண்டவர் இப்படிதான் சொல்றாரு இன்னைக்கு, ஏன் நீ என் சபையை துன்பப்படுத்துற, ஏன் குடும்பத்தை நீ துன்பப்படுத்துற, ஏன் உன் வாழ்க்கையை நீ துன்பப்படுத்தி கொண்டு இருக்கிற. சிலர் அவங்களுக்கே அவங்க துன்பம் தான். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு இன்னைக்கு, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துறேன்னு கேட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு மனமாற்றம் உண்டாயிடுச்சு. அந்த சத்தத்தை கேட்ட உடனே சொல்லுங்க, ஆண்டவரே உங்க சத்தத்தை நான் செவி கொடுத்தேன்னா எனக்குள்ள ஒரு மனமாற்றம் உண்டாயிரும். ஆமென். ஒரு மனமாற்றம் உண்டான உடனே அவன் கேட்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் கேட்குறீங்க, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். ஆமென். செவி கொடுக்காம போக மட்டும் தேவ திட்டத்தை அறிஞ்சுக்கிடவே முடியாதுங்க. புரியுதா? செவி கொடுக்காம போக மட்டும் தேவனுடைய திட்டத்தை அறிஞ்சிக்கிடவே முடியாது. ஆனால் செவி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா தேவ திட்டம் நம்ம மூலமா நிறைவேறி தீரும். ஆமென். எருசலேமின் சபையை என்ன பண்ணினவன், துன்பப்படுத்தினவன். பாருங்க, இத்தனை நிரூபங்களை எழுதி வைத்தான். ஆமென். தேவன் அவன் மூலமா அநேக வெளிப்பாடுகளை வெளியே கொண்டு வந்தார் சபையை குறித்து. ஆமென். சொல்லுங்க, நானும் செவி கொடுத்தேன்னா என்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ஒவ்வொரு நேரமும் ஆராதனைக்கு வரும் பொழுதே ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வரணும், ஆண்டவர் என்னோட கூட நீங்க பேசுங்க, நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிற எனக்கு சொல்லுங்க. ஆமென். நீங்க இப்படி பண்ணீங்கன்னா நான் அப்பவே சொன்னது மாதிரி தேவன் உங்களை திருப்தியாய் மேன்மையாய் வாழ வைப்பார். 9வது வசனத்துல பாருங்க, உனக்குள் வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவன்களை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். இது முதல் கட்டளை என்ன தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். 10 கட்டளையில முதல் கட்டளை நீங்க சொல்லணும். என்ன ஃபர்ஸ்ட் கட்டளை? என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அதுக்கு அடுத்து, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் தண்ணீரிலும் ஒப்பான ஒரு சொரூபத்தையாவது நீ என்ன பண்ண வேண்டாம், உண்டாக்கவும் வேண்டாம். கீழே இருக்குது அதுக்கு நமஸ்கரிக்கவும். சொல்லுங்க, எந்த தேவர்களுக்கும் நான் நமஸ்காரம் பண்ணக்கூடாது. சொல்லுங்க, என்ன என்று வேற தேவர்கள். சொல்லுங்க, ஏசப்பா விட்டுட்டு வேற விஷயங்கள் எனக்குள்ள இருக்கக்கூடாது. ஆமென். ஏசப்பா விட்டுட்டு வேற மனிதர்களை நான் நேசிக்க கூடாது. ஏசப்பா விட்டுட்டு வேற பாரம்பரியத்தை நான் நேசிக்க கூடாது. ஏசப்பா விட்டு என் ஜாதியை நான் நேசிக்க கூடாது. ஏசப்பா விட்டுட்டு பணத்தை நான் நேசிக்க கூடாது. ஆமென். எது மேலும் என்னுடைய ஈடுபாடு இருக்கக்கூடாது. சொல்லுங்க, என்னுடைய முழு ஈடுபாடு என் கர்த்தருக்குரியது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எதையோ நேசிப்போங்க, அதுதான் விக்கிரக ஆராதனை. ஆமென். சொல்லுங்க, தேவனுக்கு பிரியமானதை மட்டும்தான் நான் செய்யணும். விக்கிரக ஆராதனை குறித்து தேவன் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, விக்கிரக ஆராதனை நான் பண்ணக்கூடாது. ஆமென். அதுதான் உங்களை ஆசீர்வதிக்கும். ஆமென். நீங்கள் வீட்டில் போயிட்டு நீதிமொழிகள் 1வது அதிகாரத்தை நீ வாசிக்கணும். அங்கே தான் இருக்குது, செவி கொடுக்காம போனானா என்ன நடக்கும். இதில் 81 இருக்குது, அவங்களுடைய இருதயத்தின் கடினத்துக்கு நான் விட்டு விடுறேன்றாரு.
சில ஒருத்தருக்கு சொல்லி சொல்லி பார்ப்போம், அவங்க கேட்காம இருந்தா உனக்கு என்ன நடக்கும் நீயே தான் உத்தரவாதம்னு சொல்லிடுவோம். அப்படிதானே? அப்படிதானே? அப்படிதானே இல்லையா? வீட்டில் ஒரு பிள்ளைக்கு ஒருத்தருக்கு முடிஞ்ச மட்டும் சொல்லி பார்ப்போம், இல்லை இது செய்யாத, இது செய், இது செய்யன்னு சொல்லிட்டு அவங்க கேட்காம போகும்போது நமக்கு என்ன ஆகுது? உன் தலை எழுத்து நீ அனுபவிச்சுக்க. உனக்கு இதனால வர கஷ்ட நஷ்டத்துக்கு என்ன நீ என்ன பண்ணக்கூடாது? கூப்பிடக்கூடாது, என்னை இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது சொல்லுவோம் இல்லையா? தேவன் நம்முடைய இருதயம் கடினத்துக்கு விட்டு விட்டார்னா அத மாதிரி ஒரு கடினமான விஷயம் எதுவுமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர்கிட்ட இயேசுப்பா இருக்கிறாரு? அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நம்மளை கைட் பண்ணுறாரா? நம்ம இஷ்டம் நடக்குதா? இல்லை. நம்ம விரும்புறதுனால நடக்காது. அவர் வழியில தான் கொண்டு போவார். நம்ம விரும்புகிற மாதிரியெல்லாம் நம்ம இருக்கோம்னா தேவன் நம்ம கூட இல்லைன்னு தான் அர்த்தம். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் இருதய கடினத்துக்கு என்னை விட்டுறாதீங்கப்பா. எத்தனை பேர் கேட்குற ஒரு ஜபமா பண்ணுறீங்க? என் இருதயத்தின் கடினத்துக்கு நீ என்ன பண்ணாதீங்க, விட்டுறாதீங்க என் ஆண்டவரே. சொல்லுங்க, உங்க கரத்துக்குள்ளே என்னை வச்சுக்கங்க. சொல்லுங்க, நீர் என்னை வழி நடத்துங்க. ஆமேன். உங்களுடைய வழியில நான் நடக்க எனக்கு கிருபை செய்யுங்க. ஆமேன். நீங்க வீட்டில் போய் நீங்க 23 நீங்க வாசிக்கணும். எது வரைக்கும் வாசிக்கணும் தெரியுமா? 32 வசனத்து வரைக்கும் நீங்க வாசிக்கணும். அதுல முக்கியமா பாருங்க, நான் கடந்து கொள்வதற்கு திரும்புங்கள். இதோ 23வது வசனம், என் ஆவியை உங்கள் மேல் அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனையெல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறீர்கள். ஆண்டவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கறது ஆலோசனை கேட்கறது, கடிந்து கொள்ளுதலை கேட்கறது. ஆமென். அல்லேலூயா. ஆகையினால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படுகிற காரியம் வரும்போது என்ன பண்றாரா? அவரும் ஸ்டெபன் ஹார்ட்டடா இருப்பாராம். எப்பா எப்படி இருக்கு பாருங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. 27வது வசனம், நீங்கள் பயப்படுற காரியம் பூசல போல வரும்போது, ஆபத்து சூறாவளி போல உங்களுக்கு நேரிடும் போது, நெருக்கமும் இடுக்கணும் உங்க மேல வரும்போது ஆகாடியும் பண்ணுவேன். அப்போ ஸ்டெபனா நிற்பார். நமக்கு அது தேவையா? இல்லை. சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுக்கு நான் செவி கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் வீட்டில் போய் 81 அதோடைய 1வது 2வது வசனங்கள் நீங்கள் வாசிக்கும் போது இப்படி இருக்குது. 10வது வசனம், உன் வாயை விரிவாய் தர. அடுத்து என்ன பண்ணணும்? செவி கொடுக்கணும். 2வது நம்முடைய வாயை விரிவாய் திறணும். திறக்கணும்னா என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் வசனத்தில் இருக்குது, அவரை கர்த்தரை பாடணும், ஆர்ப்பரிக்கணும். 81 1 2 போடுங்க. தேவன் என்ன பண்ணணும்? நல்லா வாய் திறந்து பாட்டு பாடணும், தேவனை ஆராதிக்கணும். 2வது வசனத்தில் இருக்குதுங்க, நல்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டோட. ஆமென். அல்லேலூயா. 2வது வசனம் பாருங்க, தம்புரு வாசித்து வீணையும் இனிய ஓசையான எடுத்து சங்கீதம் பாடணும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் பாடுறீங்க நல்லா? ஆமென். திருப்தி ஆகணும்னா வாய் திறந்து பாடணும். சொல்லுங்க, செவி கொடு, பாடு. சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க 3 தான் சொல்லி கொடுக்க போற. செவி கொடு, பாடு. 3வது என்ன பண்ணணும்னா, 3வதுல இருக்குது பாருங்க, மாத பிறப்புகள் இருக்குது பாருங்க. என்ன பண்ணணும்? மாத பிறப்பு, பண்டிகை நாட்கள், இந்த மாதிரி விஷயங்களை கர்த்தரை தேடு. சொல்லுங்க, கர்த்தரை நல்லா தேடு. ஆமென். அல்லேலூயா. மாத பிறப்புல ஆண்டவரை வந்து தேடு. ஆமென். சபை ஐக்கியத்துல நீ என்ன பண்ணு? சேர்ந்து பங்கெடுத்துக்கொள். சொல்லுங்க, நான் செவி கொடுப்பேன். அதுக்கு அடுத்து வந்து நான் பாடுவேன், நல்லா கர்த்தரை கம்பீரமாய் பாடுவேன். அதுக்கடுத்து எல்லா விஷயங்களையும் பிரயாசம் நான் கர்த்தரை தேடுவேன். இது 3 செய்திட்டினாலே உச்சிதமான கோதுமை உங்களுக்கு இருக்கும், திருப்திகரமான வாழ்க்கை இருக்கும், உயர்வான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இருக்கும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.